இந்த அருமையான நிகழ்ச்சியில மிக சிறப்பாக வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் பல்வேறு சீரியல்லாம் விட்டுட்டு எத்தனையோ சீரியல் சிரிக்கிறாங்க பாருங்க. இந்த சீரியலை விட்டுட்டோமே, அவன் என்ன ஆக போறானோ இவன் என்ன ஆக போறானுங்கிறதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு தலைகுனியாது என்கின்ற அருமையான பரப்புரை கூட்டத்திற்கு நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன் அப்படின்னு தாய்மார்கள் கைத்தட்டுவதை பார்த்தால் என்ன தெரிகிறது என்றால், இது எங்க கூட்டம், எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிற கூட்டம். மகளிர் உரிமை தொகை சாதாரணமா கொடுத்தாரு, 5000 ரூபாய் திடீரென்று வீட்டில் வந்து பேங்க்ல வந்து விழுந்தது. அது மட்டுமல்ல, பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து இன்று வரை பெண்களுக்கான மிக சிறப்பான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், நாங்கள் ஓடோடி வருகிறோம் என்று வருகை தந்திருக்கிற அத்தனை தாய்மார்கள். ஏனென்றால் பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்திய காலம் ஒரு காலம், பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பெண்களையும் சூத்திரர்களையும் கொள்வது பெரிய பாவம் அல்ல என்று மனுசுருதி சொன்னிய அந்த சூழ்நிலையில பெண்கள் வாக்கு இல்லை, வேலைக்கு செல்லக்கூடாது, சொத்துல பங்கு கிடையாது, கோயிலுக்கு செல்ல அனுமதி கிடையாது, கல்வி கற்பதற்கு உரிமை இல்லை, விதவைகள் வெளியே வருவதற்கு அனுமதி இல்லை, வீட்டிலே சிறை என்கின்ற அடுப்பாங்கரை பார்த்து அமர்ந்த பெண்கள் மத்தியில நீங்கள் வெளியே வாருங்கள், ஆண் படித்தால் அவன் மட்டுமே படிக்கிறான், பெண்கள் படித்தால் அந்த குடும்பமே அதற்காக பயனடைய போகிறது என்பதை தந்தை பெரியார் முதற்கொண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கான வாழ்க்கையில சொத்திலே உரிமை என்கின்ற அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்ததனால் எங்கள் குடும்பமே எங்களை மதித்தது என்ற நிலை மாறி இன்றைக்கு பெண்களுக்காக விடியல் பயணம். எந்த இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் வந்துச்சுன்னா எல்லாம் ஏறும். முந்திலாம் நடந்து போற பெண்கள் இன்றைக்கு எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் செல்லலாம், பஸ்ல ஏறி தான் நாங்க போனோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை 1,30,00,000 பெண்கள் இந்த தமிழ்நாட்டில மாதம் 1000 ரூபாய். 1000 ரூபாய் சாதாரண விஷயம் அல்ல. ஏழை எளிய மக்களுக்குத்தான் அதனுடைய வழி தெரியும். பெண்களை கேட்டால் சொல்வார்கள், எப்பா என் பையன் உழைச்சு 100 ரூபாய் தரமாட்டேங்கிறாயா, நான் பிற்காத பையன் இந்த நாட்டை ஆளுகிறான், அவர் எனக்கு மாதம் 1000 ரூபாய் பேங்க்ல வந்து உழுகுது, உரிமையோடு போய் கேட்கிறேன், போய் எடுத்து என்னுடைய மருந்து செலவுகள் மாத்திரைகள் நான் தைரியத்தோடு நடமாடுகிறேன் என்று சொன்னால் மாதம் 1000 ரூபாய் வருகிறது என்பதற்காகவே என்னுடைய குடும்பத்தில் என்னை மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் இன்னைக்கு எத்தனை பெர்சன்டேஜ் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 50% பெண்கள் இன்றைக்கு கவுன்சிலர்களாக, மேயர்களாக, துணை மேயர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய பெண்களுக்கான ஆட்சியை நம்முடைய முதல்வர் அருமையண்ணன் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக உங்களுக்கான ஆட்சியாகவே இந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பெண்கள் காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டு போக முடியல, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. ஏன்னா 2 பேர் வேலை செஞ்சாதான் குடும்பம் ரன் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு நான் வேலை செய்ய எந்திரிச்சு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு போட முடியல பிள்ளைகளுக்கு என்று பிள்ளைகள் சாப்பிடாமையே ஸ்கூலுக்கு அனுப்புறது. சில பிள்ளைங்கள்லாம் அப்போதான் எழுப்பி விட்டு குளிப்பாட்டி அதை எழுந்திரிச்சு மூஞ்சியை தடவி கிளப்பாங்காட்டியும் சோறு திங்க மாட்டேங்க. அதை ஓட்டு போய் ஏன்னா காசு கொடுக்குற, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற, நிறுத்த போறேன்னு சொல்லி யாரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட போறாரு. என்னுடைய மகளிர் மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க, கஷ்டப்படுவாங்களே என்பதை நினைத்து
ஆகா இது ஏதாச்சும் ஒரு தீர்வு பண்ணி நிறுத்திட போறாங்க. நிறுத்திட்டா ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்படுவாங்களே எலெக்ஷன் டைம்ல சொல்லி நீ நிறுத்துறியா பாடுறா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு சொல்லி காலையில எந்திரிச்சோன்னு 5000 வழங்கிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இதே மாதிரிதான் பீகார் தேர்தலில் கொடுத்தாங்க 10,000 ரூபாய். யாரு கொடுத்தா? மோடி அரசாங்கம் 10,000 ரூபாய் பெண்களுக்கு தாரேன்னு சொன்னான். போட்டாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க? அங்க இருக்க பீகார் பெண்கள்லாம் போய் பேங்க்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்றான், அந்த 10,000 லோனாக தரப்பட்டது, நீங்கள் அதிகமாக லோன் வாங்கியுள்ளீர்கள், திரும்ப தாங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எடப்பாடியார் எப்படி அதிமுகவுடைய அந்த எடப்பாடி எப்படிப்பட்ட துரோகங்களை இந்த நாட்டுக்கு செஞ்சார் தெரியுமா? அவர் 10 வருஷம் ஆட்சியில. முதல்ல நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, ஒன்னே ஒன்னு சொல்றேன். நம்முடைய மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கானே. எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கான்? நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வழியாக வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் அப்ளை பண்ணா எலெக்ஷன்ல எடுத்து தேர்வை எடுத்து அவனை வேலைக்கு சேர்த்தோம். இவர் என்ன பண்ணார்னா, அதுக்கு மெயினா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் தேர்வு இருந்தால்தான் அவர்களை வேலை செய்யறதுக்கு எடுக்கணுங்கிறத அந்த ஸ்கீமை எடுத்துட்டு மோடி சொன்னார்னு சொல்லி அவர் தமிழ் தெரியாத இந்தி பேசுறவங்களும் இந்த வேலைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வயிற்றுல அடிச்ச ஒரே ஆளு எடப்பாடி. நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த இதை ரத்து செய்து தமிழ் எக்ஸாம்ல எவன் பாஸ் ஆகிறோம் அவனுக்கு தான் வேலை என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி மிக என்ன நட்சத்திர பேச்சாளர் பேசணும். ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். இன்னைக்கு விசில் குஞ்சுகள்லாம் இன்னைக்கு பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று அவனை பேசக்கூடாதுன்னு தான் நாங்களும் இருந்தோம். ஏன்னா பேசுற அளவுக்கு இந்த மேடைக்கில பேசுற அளவுக்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாரு, அவன் சொல்றாப்ல, ஏன் வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறியே, பனையூர் விட்டு வரவே மாட்டேங்கிறியே, பனையூர் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்குறியே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் மேடையில சொன்னாரு. என்ன சொன்னார்னா, அன்னைக்கு வந்து பேசினப்ப சொல்றாரு, ஐயா என்னைய வந்து பனையூர் வீட்டுக்கு வெளியே வரல, விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வான்னு என்னைய கூப்பிடுறாங்க. என் வீடு என்ன தெரியுமா? தமிழ்நாடு தான் என் வீடு அப்படின்னு சொன்னார். என் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஒன்னு அவரே சொன்னார் ஆன்சரும், 8 கோடி பேர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பெரிய வீடாராத வீடு. சரி பரவாயில்ல, பார்த்தான் நம்மால். சரிடா 8 கோடி பேர் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்ட உடனே நம்மால் இங்கே ஒருத்தர் லெட்டர் எழுதுறான். சொந்தம்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி எழுதுறான் ஒருத்தன் லெட்ரு. அன்புள்ள தம்பி விஜய்க்கு, தம்பி நேற்று மீட்டிங்ல சொன்னபடி உன் குடும்பத்தில் ஒருவனான அண்ணன் குமார் பாசத்துடன் எழுதி கொள்வது. அப்பா அம்மா குடும்பத்தினர் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். கடிதம் எழுதுறான். நீ ஷூட்டிங்க சாக்கா வைத்து பல நாடுகளுக்கு டூர் சென்று விட்டாய் என்று எங்க அம்மா சொன்னாங்க. உன் அண்ணனாகிய நான் மூட்டு வலி